ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சொல்லுங்க. இந்த வீடியோ என்ன வீடியோனா நேற்று வந்து நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. பாப்பாவோட ஃபுட் ரொட்டீன் போடுங்கன்னு அதை தான் நான் எடுத்தேன். நேற்றே நான் எடுத்துட்டேன். இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன நாள்னா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே வீடியோஸ்குள்ளே போய் நம்ம பாப்பாவோட ஃபுட் ரொட்டீன் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து சரஸ்வதி பூஜை அதுமா ஆயுத பூஜை அதுமா நான் ஒரு இடத்துக்கு போவேன். அதை வந்து நாளைக்கு வீடியோ வரும். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பார்த்து இதை பற்றி நான் உங்கள் கமெண்டையும் தெரிவிங்க. ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். வாங்க யூடியூப்ஸ்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னா பால் கொடுப்பேன். குடிக்கிற பாருங்க. டெய்லியும் ரெகுலராக காலையில் எழுந்திரிச்சோன்னே பால் கொடுக்கறது. தங்க போல தங்க மயிலு பால் குடிக்கிறீங்களா? பிடிச்சிருக்கா? ஏ பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கானோன்னா பிடிச்சிருக்கேங்கிற எல்லாம் புரியுது. சிரிச்சோன்னு சிரிப்பு கோழி. நான் கோழின்னு தான் சொல்லுவேன் பாப்பாவை. கோழி சொல்லுவேன், பூனை சொல்லுவேன். சரி, அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். பாப்பாவோட ஃபுட் ரொட்டீன். பாப்பாவுக்கு காலையில் இட்லி வாங்கிட்டு வந்துட்டேன். கடையில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நமக்கு இட்லி போடுற அளவுக்கு இந்த இட்லி சட்டியும் இல்லை, தோசைக்கல்லும் இல்லை. வாங்கின பிறகு நம்ம வீட்டிலே சுட ட்ரை பண்ணலாம். இது வரைக்கும் நான் சுட்டது இல்லை, தோசையும் இட்லியும். பாப்பாவுக்கு மத்தியான சாப்பாடு பீட்ரூட்டு நல்லா இணக்கி பண்ணியாச்சு. பாப்பா வந்துருக்கா பாருங்க. அட்டு இந்தா ஆப்போங்க. நாளைக்கு வந்து சரஸ்வதி பூஜையா இல்லை ஆயுத பூஜையான்னு எல்லாம் தெரியல நீங்கள் சொல்வீங்க. என்னடா எல்லாம் தெரியல அப்படின்னு நம்மக்கிட்டே கேட்குறா அப்படின்னு. அது வந்து கேலண்டர் இல்லைங்க எனக்கு. கேலண்டர் எங்கே போய் வாங்கணும் அதுவும் எனக்கு தெரியல. எங்கே கொடுப்பாங்களா, வாங்கிக்கலாமா, இப்போ எந்த கடையில் போய் கேட்டால் வாங்கலாம் அப்படின்னும் அதுவும் தெரியல. அப்புறம் நைட்டுக்கு வந்து பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன். பருப்பு குழம்பாட்டும் அது நைட்டு சாப்பாடு. அதையும் காமிச்சு இது பண்ணுவேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு அதையும் வந்து இது பண்ணுறேன். சரியா? இது மத்தியான சாப்பாடு. ஓகே, பாய் சொல்லு. அடுத்தது பார்ப்போம். அதுக்கு சாயந்தர டைம் இந்த வாழைப்பழம் கொடுப்பேன். செவ்வாழைப்பழம். பாப்பா இப்படியே சிரிச்சிட்டு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா? தங்க புள்ள ஏறிடி பட்டு. பிடிச்சிருக்கா? பார்த்தீங்களா என் பிள்ளைய? நம்ம வருஷா பாப்பாவை அச்சு கிட்டே நைட்டு ரொம்ப நாள் கழித்து ஃபுல்லாக பாப்பாவை காட்டுறேன். பாப்பாவை பிடிச்ச எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, அப்புறம் பால் கொடுக்குறோம் பாப்பாவுக்கு. பாருங்கள், கொட்டி விட்றா பாருங்கள். இங்கே பாருங்கள் பண்ணுற வேலையை பாருங்கள். ஐயோ, சிரிப்பை பாருங்கள். சாயந்தர பால் பாப்பாவுக்கு வேணால் கொடுத்துருக்கோம். செவ்வாழைப்பழம் கொடுத்தோம்ல, இப்போ வந்து பிஸ்கெட் வேணும் கொடுப்பேன். பாப்பா அதையே குடிக்காமல் வச்சுட்டு இங்கே பார்த்து சிரிச்சிட்ருக்கா பாருங்கள். வேணுமா? அங்கே இருக்கா? எடுத்துட்டு விட்டா
பாப்பாவுக்கு பிஸ்கெட் கொண்டு வந்தாச்சு. ஆ சரி, அவங்களுக்கு கொடுக்குறியா? வச்சம்மா அவங்களுக்கு பிஸ்கெட் தராலம்மா. சரி, எடுத்து சாப்பிடு. சாப்பிடு, போட்டுக்கோ. எல்லாரும் போட சொல்கிறாங்க பாரு பாப்பாவை. பிக்கக்கூடாது, போடணும். வச்சம்மா, வச்சுக்குட்டி வச்ச பிச்சு போட்டாலாமாங்க. இந்த சேட்டை பண்ணுறா பாருங்க உங்கள் வருஷா. ஐயோ, ஹாய் காட்டுறாங்களாம்மா. சரி, ஹாய் காட்டினது போதும். போட்டுக்கோங்க. போட்டுக்கடா பட்டு. இதுதான் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லைன்னா என்னன்னாலும் வாங்கி கொடுப்பேன். கேக்கு சில டைம் வாங்கி கொடுப்பேன் அப்படி. சரி, அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, சாப்பிடு. கண்ணு இலக்கி என் பொண்ணு இலக்கி இன்னுமா நீ சாப்பிட்டா பட்டு. சரி, இது நைட்டு சாப்பாடு பாப்பாவுக்கு பருப்பு சோறு. இங்கே பாருங்கள், பருப்பு போட்டு பிணைஞ்சி நம்ம பாப்பாவுக்கு கொடுக்குறோம். அப்போ வாங்க. அக்கா, என் பொண்ணை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்கா நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதான்னு எப்படி காட்டுவாங்க? இப்படியா? இப்படி செய்வாங்களா? இதுதான் நைட்டு அவங்களுக்கு சாப்பாடு பருப்பு. கேட்கலாம், ஏதாச்சும் தோசை கீசை போடுறதுக்கு தோசைக்கல் இல்லை, கடையில் தான் வாங்கணும். நல்லா சரி, சோறு இருக்குல்ல அப்படின்னு நினச்சி இதுதான் ஊட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அப்புறம் நைட்டு படுக்கும் போது பால் கொடுப்பேன், அதையும் இது பண்ணுறேன் இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஊட்டுறேன் பாப்பாவுக்கு. முடிச்சு இப்போ பால் குடிச்சிட்ருக்கா நைட்டு. அவளுக்கு ஒரு எச்சரிப்பு. சாப்பிட்டுட்டு தூங்க போகும்போது நான் பால் ஊற்றி கொடுத்துருவேன். எப்போவுமே இது ரெகுலராக நடக்கிறது தான். பால் கொடுத்துருவேன். அதை குடிச்சிட்டு தூங்குவான்னு நினைக்கிறீங்க? இவ சட்டக்கறி. நம்ம தூங்கினா தான் தூங்குவா. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் பசங்க இருப்பாங்களே, மறக்காமல் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போல்லாம் அப்படி தான், நம்ம தூங்கினா தான் தூங்குவா, படுப்பா. இல்லைன்னா சேட்டை பண்ணிட்டு தெரியுவா. நான் படுத்துட்டா அமைதியாக படுத்துக்குவா. தங்கம். நீங்கள் எதுவும் பின்னாடி அந்த முடி இல்லாமல் இருக்குன்னு நினைக்காதீங்க. அது என்னென்னா, அது அவளுக்கு பிறந்த முடி எடுக்கலையா, அதனால் பூச்சி வெட்டுக்கினாங்க இருக்குது. இன்னும் பிறந்த முடி எடுக்கலை. அவளுக்கு இன்னும் ஒரு மாதத்தில் நாங்கள் எடுப்போம். சொட்டையாலாம் ஆகலை, முடி தழுக்க தான் செய்யுது. இங்கே பாருங்கள், தழுத்துருக்கா, பார்த்தா தெரியும், தழுக்க தான் செய்யுது. சொட்டெல்லாம் ஆகலை, தழுக்க தான் செய்யுது. பூச்சி வெட்டு மாதிரி இருக்குது. மொட்டை அடிச்சுட்டு வளர்த்தா கரெக்டாகிடும். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட பாப்பாவோட ஃபுட் ரொட்டீன் பிளாக்ஸ். அவ்வளோதான். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி உங்கள் கமெண்ட் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பாப்பாவை பிடிச்சவங்க எல்லோரும் லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இனி நல்ல வீடியோவாக வரும் கண்டிப்பாக. இதுக்கப்புறம் நல்ல நல்ல வீடியோவாக நான் போடுறதுக்கு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய். பாய் சொல்லு. சொல்ல சமத்து குட்டி.